வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாம வாழ்றதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அது என்ன? கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருவாருன்னா, எது நல்லது பண்ணுதோ, எந்த கிரகம் நல்லது பண்ணுதோ அது வந்து வேற விஷயங்களையும் பண்ணும். பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். கல்யாண யோகம் வந்துருச்சு, குருபலன் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து ஆஸ் அ செல்ஃப் பர்சனாக நீங்கள் நல்லா இருந்தீங்க, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, அந்த பாலிசி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. நீங்கள் குருபலன் வந்தும் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இல்லை குழந்தை பிறக்காமல் இருக்க காரணம் என்ன, உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது ஆனால் வந்து நிம்மதி இல்லை அப்படின்னா, நீங்கள் பணத்தை வந்து ரெண்டு விஷயமா நீங்கள் பார்க்கணும். பணத்தை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணல. பணம் வந்து ஒரு எனர்ஜி, முன்னாடியே சொல்லியிருக்கோம். பணத்தை வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வைக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதே நீங்கள் வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறீங்க, அந்த எனர்ஜி வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்காது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஏதோ நல்லது நடந்திருக்கும். எல்லாமே வந்து நமக்கு சரியாக போகாமல் இல்லைனா போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 விஷயம் எடுத்துகிட்டா 4 விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த 4 விஷயத்துக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே தோப்பு காரணம் போடுங்க. அந்த தோப்பு காரணத்தை பிளைண்டாக நம்பி போடுங்க. ஸோ தோப்பு காரணம் நான் போடுறேன், இதனால் எனக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்சம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க சார். இப்போ மணி அட்ராக்ஷன் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொன்னோம். இப்போ நம்ம ஒரு சிலரை எடுத்துக்கும் போது அவங்க கிட்ட பணம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்குமே பணம் இருக்குது. இன்னும் ஒரு சிலர்கிட்ட எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசார நினைக்கிற அளவுக்கு பணம் இருக்குது. ஆனால் பணம் நிறைய இருக்கவங்க கிட்ட சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர்கிட்ட இல்லை. பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன சார்? இது உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருவாருன்னா கிடையாது. ஸோ எங்கே வந்து நீங்கள் நல்லா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களோட ஃபேமிலியை எடுத்து பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்க வந்து படிப்பில் சூப்பராக இருப்பாங்க, ஸோ பயங்கரமாக படிப்பாங்க. அவங்க டாக்டராக இருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம். அவங்களோட பையன் பாருங்கள் கொஞ்சம் சுமாராக படிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இதுவே வந்து ஒரு குறையாக சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு பணம் இல்லை ஆனால் இவங்களுக்கு படிப்பு இருக்குது, ஏன்னா இவங்களுக்கு வந்து பணம் இருக்குது ஆனால் படிப்பு இல்லை, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எது நல்லது பண்ணுதோ, எந்த கிரகம் நல்லது பண்ணுதோ அது வந்து வேறு விஷயங்களையும் பண்ணும். பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் 2 கிரகம் பற்றி சொல்கிறேன். இப்போது சனி இருக்கார் அப்படின்னா நம்ம பயப்படுவோம், கரெக்டுங்களா? சனி வந்து அவர் பார்த்துட்டாலோ, 7.5 சனியோ இல்லை ஏதோ ஒரு சனி வந்துட்டாவே எல்லாருமே பயந்துருவோம். நான் உழைப்பு போடுவேன் ஆனால் கொடுக்க மாட்டார், என்னை முடக்கிடுவார், இதனால இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். நமக்கு பயம்தான் வந்து முன்னாடி வந்து நிற்கும். சனி பயிற்சி பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தால், நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தால், நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செஞ்சால், சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால், நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட் கொண்டான பலன் கிடைச்சிடும். பட் நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து யார் மேலேயாவது வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கோ இல்லை நம்மளோட இயலாமையை வந்து தூக்கி போடுறதுக்கோ ஒரு ஆள் வேணும். அதுக்கு வந்து அவர் மாட்டிக்கிட்டார், கரெக்டுங்களா? இதே வந்து குரு வந்துட்டு டிரான்சிட் ஆனால் எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாண யோகம் வந்துருச்சு, குருபலன் வந்துருச்சு அப்படின்னா. ஆனால் அவர் அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து ஆஸ் அ செல்ஃப் பர்சனாக நீங்கள் நல்லா இருந்தீங்க, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, அந்த பாலிசி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. நீங்கள் குருபலன் வந்தும் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இல்லை குழந்தை பிறக்காமல் இருக்க காரணம் என்ன, அவங்க செல்ஃபாக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து சனியும் சரி குருவும் சரி நம்ம சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு உண்டான பலனை கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது ஆனால் வந்து நிம்மதி இல்லை அப்படின்னா, நீங்கள் பணத்தை வந்து 2 விஷயமா நீங்கள் பார்க்கணும். பணத்தை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணல. பணம் வந்து ஒரு எனர்ஜி, முன்னாடியே சொல்லியிருக்கோம். பணத்தை வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வைக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தலைவலி மாதிரி மாறிடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க, அது யாராக வேணா இருக்கலாம், மென் விமென், நீங்கள் பிடிச்சவங்கள
பொசசிவ்னஸ்ன்ற பேரில் நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்க, இல்லைனா வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து இது போதும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி தான் பணம். நீங்கள் இந்த பணத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண விடுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாமே அது பார்க்கும். சப்போஸ் வந்து மூமெண்ட்டே இல்லை, அந்த எனர்ஜி வந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஒரு நாள் ஒரு பொருள் வந்து 90 நாள் ஒரே இடத்துல இருக்குது. அது இன்க்ளூடிங் மணி, இன்க்ளூடிங் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கின ஒரு விஷயம் 90 நாள் ஒரே இடத்துல இருக்குது. அது வந்து மூமெண்ட்டே இல்லைன்னா அது நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே இது பணம் கொடுத்து நீங்கள் வாங்கின விஷயத்துக்கும் பொருந்தும். இதே நீங்கள் வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறீங்க, அந்த எனர்ஜி வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்காது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 1. 2வது வந்து நிம்மதி எப்போ இருக்குன்னா நீங்கள் பிடிச்ச வேலையை செய்கிறப்போ, யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அந்த வேலையை முடிச்சோடனே நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்க. நான் அது பண்ணேன், அவங்களுக்கு எப்படியோ தெரில, ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படிங்கிற யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும், நிம்மதி வந்துடும். ஸோ நீங்கள் பணம் வந்துட்டனால அந்த மாதிரி ஒரு வேலையை விட்டுட்டிங்களா, இல்லை அந்த வேலையை நீங்கள் தொடரலையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 2. 3வது வந்து உங்ககிட்ட இருக்க பணம் வந்து உங்களோடையே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுக்காம, அந்த எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களால் ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 5 ரூபா நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த 3 விஷயமும் நீங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருந்து இப்போ மாற்றுறீங்க. முன்னாடி வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறப்போ அதை ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வச்சுருந்தீங்க, இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களா செக் பண்ணி பாருங்கள். 1. 2வது வந்து முன்னாடி பணம் வர்றதுக்கு முன்னாடி நான் உழைச்சிட்டு இருந்தேன், அந்த உழைப்பின் மூலமாக எனக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துச்சு, நான் நினச்சதை சந்தோஷமாக தூங்கினேன் அப்படின்னு. 2வது. 3வது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறத நிப்பாட்டிட்டீங்களா. இந்த 3யும் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3யும் நீங்கள் செக் பண்ணி ஆமாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி உங்கள்கிட்ட இருந்து போகும். நமக்கு வந்து சந்தோஷம் இல்லை, பணம் இருந்தும் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் என்ன, இன்னும் நமக்கு சந்தோஷம் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. சரி, இப்போ நிறைவா இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் பற்றி யோசிக்காம என்னோட பிளெஸிங்ஸ் என்னங்கிறத கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அவங்களோட லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போகணும், வாழ்க்கையை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் தர்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னது? நம்ம தி கிரியேட்டர்ஸ் கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் இஸ் த டைம் சொல்லுவாங்க. ஸோ அதே தான், இப்போ இதை ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்க்க நேரிட்டா அவங்களுக்கு நன்றி, அவங்கள யாராவது ஒருத்தங்க பார்க்க சொல்லியிருந்தால் அவங்களுக்கும் நன்றி, இதை ஒளிபரப்பு உங்களுக்கும் நன்றி, இதில் யாரெல்லாம் பங்கெடுத்துட்டாங்களோ அவங்களுக்கும் நன்றி, ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த நன்றி வந்து அப்படியே அவங்களுக்கும் ரெசிப்ரோகேட் ஆகணும். ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அதை வந்து தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஏதோ நல்லது நடந்திருக்கும், எல்லாமே வந்து நமக்கு சரியாக போகாமல் இல்லைனா போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 விஷயம் எடுத்துகிட்டா 4 விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த 4 விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. 2வது வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அது உங்களுக்கு வந்து ஒத்து வரல 2வது. பட் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கான டைம் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு, உங்கள் சில்ட்ரனுக்கு இப்படி நீங்கள் டைம் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க அவங்க சொல்கிற நல்லது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வீட்டுக்குள்ளே உங்களை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கேட்டால் தான் எனக்கு வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும், நீங்கள் சொல்கிற நல்லதை நான் எடுத்துக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறதான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு இருந்துட்டோன்னா நான் அங்கேயே எல்லா கேட்டையும் மூடுறேன். கரெக்டுங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, அவங்க அம்மா வந்து தம்பி இந்த வருஷம் வேணாம், இல்லை இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு உங்கள் அம்மாவோ உங்கள் மேலே அக்கறை இருக்கவங்க, நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை விட சந்தோஷப்படுறவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க பாருங்கள். 2வது அதுக்குண்டான டைம் கொடுங்க. 3வது விஷயம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே தோப்பு காரணம் போடுங்க. அந்த தோப்பு காரணத்தை பிளைண்டாக நம்பி போடுங்க. ஸோ தோப்பு காரணம் நான் போடுறேன், இதனால் எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி எனக்கு வந்து சக்கரா ஏதோ சொல்கிறாங்க இருக்குது இல்லை, அதனால் தோப்பு காரணம் போட ஆரம்பிங்க. 4வது விஷயம் வந்துட்டு திங்கக்கிழமை ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்கார், அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு நீங்கள் விரலி மஞ்சள் வாங்கிட்டு போயிட்டு அந்த விரலி மஞ்சளில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நடந்துருச்சு அதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி வச்சு வேண்டிட்டு அந்த வந்து விரலி மஞ்சளை உங்களோட வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடிஷ்னல். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய உழைப்பு நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே இருங்க, அது வந்து மேண்டேட்ரி. அதோடு சேர்த்து
கிராட்டிடியூட் சொல்கிறது, உங்கள் அம்மா அப்பா இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறத கேட்குறது, உங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்க கேட்குறது, அப்புறம் வந்துட்டு டைம் வந்து இந்த விரலி மஞ்சள் நீங்கள் வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இது மட்டும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இது எதுவும் காசும் செலவு பண்ண தேவையில்ல. பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு இன்னைக்கு இருக்கிறத விட பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக பை காட்ஸ் பிளெஸிங்ஸ். நீங்கள் சொன்ன இந்த விஷயமே வந்து எல்லாமே ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இது லைஃப்பை மாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயம் இதை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே இதை செஞ்சு பார்ப்பாங்க. சார் நீங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வந்து அப்ளிகபிள் ஆகிற விஷயம்தான். இன்னொன்று அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற எளிமையான விஷயங்கள் தான். நிச்சயம் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அது வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கான டெக்னிக்ஸாக இருந்தாலும் சரி, மணி அட்ராக்ஷனுக்கான டெக்னிக்ஸாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இருக்க அந்த சூழலில் அவங்களோட டிப்ரெஷன், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கான ஒரு ரீசனையுமே இந்த நேர்காணல் கொடுத்துருக்கு. நிச்சயம் இது பார்க்கிறவங்க எல்லாருமே இந்த டெக்னிக்ஸை அவங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கும் வந்து அந்த வெற்றி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, மன நிறைவு அப்படிங்கிறது எல்லாமே சாத்தியப்படும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ மேம். உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றிங்க. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.